ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்லட் தோசை. வாங்க இந்த ஹெல்த்தியான தோசையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டயட்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. இது வெயிட் லாஸு கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடலாம். சிறுதானியங்களை வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு நம்மளோட அளவு தான். எந்த கப்பில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் எல்லா பொருளும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த தானியங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கேழ்வரகு, அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பார்லி, கொள்ளு, அப்புறம் மஞ்சள் சோளம், வெள்ளை சோளம், அப்புறம் உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா காராமணி, வெள்ளை காராமணி, கருப்பு காராமணியும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம். நான் இதுவரையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை ஊற வச்சதுக்கு அப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் அள்ளி போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. நம்ம இதை கிண்ணத்தில் ஊற்றிடலாம். மீதி இருக்கிறதையும் இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதே அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவான உப்பு போட்டு இது நல்லா கரைச்சிக்கலாம். அதுதான் நல்லா கரைச்சி வச்சாச்சு. இதை ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வரையும் புளிக்க வைக்கணும். இதை மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்ச இந்த மில்லட் மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தோசைக்கல்ல எண்ணெய் தடவிட்டு தோசையை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தோசை ஊற்றி வச்சு லைட்டாக எண்ணெயை எண்ணெய் ஊற்றியாச்சு. வெந்தோடனே திருப்பி போட்டுடலாம். அதில் தோசை வந்துச்சு, திருப்பி போட்டுடலாம். நல்லா மொறுமொறுன்னு. வேணும்னா நீங்கள் மேலே கூட கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். வெந்தோடனே எடுத்துடலாம். அதுதான் வெந்துச்சு. நம்மளோட மில்லட் தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஒரு மில்லட் தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுதான் நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு, மில்லட் தோசை. நீங்களே அந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான தோசை. இதை மார்னிங் டிஃபனுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான டயட்டு கூட இது ஹெல்ப் இருக்கும். இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான ஒரு மில்லட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது டயட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நைட் டின்னருக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த பார்க்கலாம். டாட்டா.